ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போறோம். மட்டன் பிரியாணி தான் பார்க்க போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். மட்டன் பிரியாணில வந்து நெய்லாம் ஊற்றி ரொம்ப சூப்பரா செஞ்சிருக்கோம். இது ஒரு ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க, பிரியாணி செய்யற பாத்திரம். அதுல நெய் ஊற்றிக்கோங்க. அது கூடவே எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நெய் லாஸ்ட்ல ஊற்றணும்னு அவசியம் இல்லை, ஃப்ரண்ட்ல ஊற்றினா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். ஃபர்ஸ்டே நெய் ஊற்றிடணும். இப்போ இது காஞ்ச உடனே அதில் ஸ்பைசஸ் சேர்த்துக்கோங்க. எல்லாமே பட்டை லவங்கம் எல்லாமே சேர்த்துக்கோங்க. இதில் ஆனியன் சேர்த்துக்கோங்க. ஆனியன் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா ஃப்ரை ஆகிட்டோம். ஆனியன் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகணும். கண்ணாடி பதம் அப்புறம் கலர் சேஞ்ச் பாருங்கள். இந்த மாதிரி வந்த உடனே இது கூட தக்காளியும் பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாவும் கீரி சேருங்க. உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் கல்லுப்பு சேர்த்துக்கோம். இப்போ கல்லுப்பு ஏன் சேர்க்குறோன்னா இது வேகத்துக்காக சேர்க்குறோம். தக்காளி இப்போ இது கூட புதினா சேர்த்துக்கோங்க. கல்லுப்பு சேர்த்திங்கன்னா தக்காளி சீக்கிரம் வதங்கிடும். நல்லா வதங்கட்டும். பாருங்க, நல்லா வதங்கி இந்த எண்ணெய்லாம் பிரியுது பார்த்தீங்களா? இந்த ஸ்டேஜில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டே இருக்கணும் கைவிடாம, இல்லைன்னா அடி பிடிக்க ஆரம்பிக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஸ்மெல் போனதுக்கு அப்புறம் இதுல கொரியாண்டர் பவுடர் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு மல்லித்தூள் வேணும்னா சேர்த்துக்கோங்க, இது ஆப்ஷனல் தான். இப்போ இது கூட சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. ஏன்னா முன்னாடியே நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம், அதனால. இப்போ இதில் பிரியாணி மசாலா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க கைவிடாம. நாங்கள் மட்டன் ஆல்ரெடி வேக வச்சு வச்சிருக்கோம். உப்பு, மிளகாத்தூள் போட்டு, மஞ்சத்தூள் போட்டு. இப்போ இதை இந்த மசாலா கூட ஆட் பண்ணிக்கலாம். மட்டனை வேக வச்சு ஆட் பண்ணிங்கனாதான் நல்லா சாஃப்டாக இருக்கும், இல்லைன்னா ஜவ் மாதிரி இருக்கும். ரொம்ப நேரம் வேகும். ஸோ அதனால தான் குக்கரில் போட்டு ஒரு விசில் விட்டுட்டு நீங்கள் எடுத்து சமைச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதில் தண்ணி சேர்க்க போகிறோம். 1 கப் அரிசினா 1.5 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. நீங்கள் எந்த பாத்திரத்தில் அரிசி அளக்குறீங்களோ அதே பாத்திரத்தில் தண்ணியும் அளந்துக்கோங்க. தண்ணி கொதி வந்தோடனே அரிசி, பாஸ்மதி அரிசி நாங்கள் ஊற போட்டு வச்சுருந்தோம். அட்லீஸ்ட் ஒரு 1 or 2 hours ஆகுது ஊற வைங்க. இப்போ இந்த அரிசியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு லெமன் ஜூஸ், உப்பு காரெல்லாம் பார்த்துட்டு லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிவிட்டு இதை மூடி தம் போட்டுருங்க. ஸ்டவ்வில் செய்யலாம், சிம்மில் வச்சு. நீங்கள் இதை பாருங்க, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த பிரியாணி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.